முக்கியமான கண்டென்ட் ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார். போன வருஷமே கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் கேட்கல. இந்த வருஷம் கேட்கலாம்னு எதிர்பார்க்கலாம். 2024 தான் இந்த விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா சயின்ஸுக்கான அவார்ட்ஸ். எப்படி நமக்கு வந்து சிவிலியனில் பாரத் ரத்னா வந்து உயரிய விருதோ அதே மாதிரியே சயின்ஸில் உயரிய விருது விஞ்ஞான் புரஸ்கார் அப்படிங்கிற விருதை வந்து லான்ச் பண்ணது. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த 2025க்கு வந்து விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக இந்த ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்காரில் 4 பிரிவில் விருது வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா விஞ்ஞான் ரத்னா அப்படிங்கிறது, அது நம்ம பாரத் ரத்னா மாதிரி ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து உயரிய விருது அது. அடுத்து விஞ்ஞான் ஸ்ரீ, நமக்கு பத்மஸ்ரீ மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா விஞ்ஞான் ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான பங்களிப்பாக கொடுக்கக்கூடியது. அடுத்து 45 வயசுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு இளம் விஞ்ஞானிகள் அப்படிங்கிற ஒரு இது விஞ்ஞான் யுவ சாந்தி ஸ்வரூப் பட்னாகர். இந்த எஸ்எஸ் பட்னாகர், சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அப்படிங்கிறவர் சிஎஸ்ஐஆருடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல். சிஎஸ்ஐஆர் அப்படின்னா கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிறது இந்தியாவில் ரிசர்ச்சுக்குனே இருக்கக்கூடிய ஒரு உயரிய அமைப்பு. அதோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் தான் இந்த எஸ்எஸ் பட்னாகர். அவர் பேரில் அந்த விருது வச்சிருக்காங்க. அடுத்து 4வது கேட்டகரி விஞ்ஞான் டீம். ஒரு டீமுக்காக கொடுக்கக்கூடிய விருது வந்து 4வது ஒன்று. இதில் மொத்தம் 13 துறைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. சயின்ஸ் அப்படின்னம்னா நமக்கு +1 படிக்கும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தெரியும். மொத்தமாக 13 துறை வச்சிருக்காங்க. மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் வந்து பார்த்தா புவி அறிவியல், மருத்துவம், பொறியியல் அறிவியல், வேளாண் அறிவியல், சுற்றுச்சூழல் அறிவியல், அணுசக்தி, இதெல்லாம் இருக்குது. ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம், இதை மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து வந்து யாருக்கு அப்படிங்கிறத எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை பார்த்துடலாம். விருதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜனவரி 14 பிப்ரவரி 28 வரைக்கும். பிப்ரவரி 28 நேஷனல் சயின்ஸ் டே. சர் சி வி ராமன் விளைவு 1928 கண்டுபிடிச்சு 1930 அவருக்கு வந்து பிசிக்ஸ்கான நோபல் வந்து வாங்கியிருப்பார். அதில் மே 11 விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 பார்த்தோம்னா 1998 சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொக்ரானில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அணுவெடிப்பு சோதனை நடத்துறது டெக்னாலஜி டே. அடுத்து ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். அது வந்து பார்த்தோம்னா சந்திராயன் 3 வந்து நமக்கு வந்து லேண்ட் ஆன டேட் வந்து ஆகஸ்ட் 23. ஸோ அது முக்கியமான ஒன்று. இதில் வந்து நம்ம விருது வழங்கக்கூடியது. இப்போ 3 முக்கியமான டேட்டில் இந்த விருது வந்து அப்ளிகேஷன் வாங்குறது, அனௌன்ஸ் பண்ணுறது, கன்ஃபர் பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா விஞ்ஞான் ரத்னா வாங்கினது ஜெயந்த் நர்லிகர். போன தடவை வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளு தமிழ்நாட்டுக்காரு, தஞ்சாவூர் பயோகெமிஸ்ட்ரியில் கோவிந்தராஜன் பத்மநாபன். 2024, 25 ஜெயந்த் நர்லிகர் முக்கியமான ஒன்று. அவரு புகழ்பெற்ற ஒரு அஸ்ட்ரோபிசிக்ஸ், அதில் முக்கியமான ஒரு ஆள். அடுத்து விஞ்ஞான் ஸ்ரீ பார்த்தோம்னா 8 பேர் கொடுத்துருக்காங்க. விஞ்ஞான் யுவசாந்தி எஸ்எஸ் பட்னாகர் வந்து பார்த்தோம்னா 14 பேருக்கு. விஞ்ஞான் குழு டீம் அவார்டு 2025 அரோமா மிஷன் குழு. இதுக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லாவெண்டர் பூவுடைய சாகுபடியை அதிகப்படுத்தினது. அடுத்து 2024 யாருன்னு பார்த்தோம்னா சந்திராயன் 3 திட்டக்குழு அந்த டீமுக்காக கொடுக்கப்பட 2024. இந்த சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் டைரக்டர் யாரு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.